நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராகுல், அந்த போன் எங்க எடு. ஹலோ ஹலோ, ராஜேந்திரன். ஆமா, ராஜேந்திரன் தான். நான் கார்த்திகேயன். அவன்தான் அக்ரிமெண்ட் போட்டவன், அந்த கார்த்திகேயன். ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க. என்ன, நான் யாருன்னு தெரியுது இல்ல? தெரியுது. கார்த்திகேயனை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? மிஸ்டர் ராஜேந்திரன், நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி பேசுறதுக்காக தானே? ஆமா, நாம் அதை நாளைக்கு பண்ணிக்கலாம். கார்த்திகேயன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். சின்ன ஒரு ப்ராப்ளம். என்ன பிரச்சனை? நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காது. நடக்காதா? எதனால? சில பிரச்சனைகள் இருக்கு. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது வீடோட உரிமைன்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு விற்க முடியாத நிலைமை. பத்திரத்தெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேனே. நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே. அது மட்டும் இல்ல, விற்கிறதுக்கான முழு உரிமையும் உங்ககிட்ட தான் இருக்கு. அது அதாவது எங்க பாட்டிக்கு இங்க தங்க உரிமை இருக்கு. உங்க பாட்டி இப்ப உங்க கூடயா இருக்காங்க? இப்போ இல்ல, ஆனா உரிமை இருக்குல்ல. சரி, இது இல்லாம வேற ஏதாவது இருக்கு? வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. உங்க கூட அக்ரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடு வாங்கறதுக்காக வேற ஒருத்தர் வந்திருந்தாரு. அன்னைக்கு அவர் கூட நான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். அவர் சொன்ன டேட்டுக்கு வராம போனதுனாலதான் நான் உங்க கூட அக்ரிமெண்ட் போட்டேன். வீடு வேணும்னு சொல்லி இப்ப அவரு வந்திருக்காரு. என்னால என்ன பண்ண முடியும்? முதல்ல பண்ண அக்ரிமெண்ட்ன்றதுனால அது அவருக்கு தானே கொடுக்க முடியும். ஆனா இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நான் அங்க வரும்போது நீங்க சொல்லவே இல்லையே. அத நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இனிமே அவர் இதுக்காக வரமாட்டாருன்னு தான் நான் நினைச்சேன். அதனாலதான் நான் சொல்லல. நாம போட்ட அந்த அக்ரிமெண்ட் படி நீங்க அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துதான் ஆகணும். அப்படிதானே ராஜேந்திரன்? அது சரிதான். இப்போதைக்கு நான் இத உங்களுக்கு விற்கல. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 50 லட்சம் ரூபாவை நான் திருப்பி கொடுத்துட்றேன். வேணும்னா இவ்வளவு நாளைக்கான வட்டியும் போட்டு கொடுத்துட்றேன். ஆனா அக்ரிமெண்ட் அப்படி இல்லையே. அதுல அப்படி நிறைய எழுதி இருப்போம். எனக்கு இப்போ இப்படி பண்ணதான் முடியும். உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரி, அதை பத்தியும் நான் யோசிக்கிறேன். இனிமே யாரு கேட்டாலும் இப்ப பேசின மாதிரியே பேசுங்க. அவரால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. சரிதான் ராஜு, நம்ம விட யாருக்கு கொடுக்கணும்னு நாம தானே முடிவு பண்ணோம். அட்வான்ஸை திரும்ப வாங்கிட்டு போக சொல்லு. அதை விட்டுட்டு அவங்க வேலைலாம் நம்ம கிட்ட செல்லாதுன்னு அவங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. மலை மாதிரி வந்தது எலி மாதிரி போயிடுச்சு. அம்மாடியோ, எவ்வளவு பெரிய வீடு. அப்ப நிறைய காசு பணம்லாம் இருக்கும்ல. பேசாம வரீங்களா? உங்களோட வேலையெல்லாம் இங்க காட்டக்கூடாது.
ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்க போலீஸ்ட்ட புடிச்சு கொடுத்துருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசையும் குணமும் இருக்கும்ல. என்னோட குணம் இப்படி ஆயிடுச்சு. எங்கேயாவது காசு பணம் இருக்கிறத பார்த்தா அப்புறம் அதை எடுக்காம எனக்கு தூக்கமே வராது. அது யார் கழுத்துல இருந்தாலும் சரி, கழுத்தை நெரிச்சாவது எடுக்கிறதுக்கு தோணும். அதென்ன ஏன் தப்பா? உன்னோட அந்த குணத்தை இங்க காட்டாதன்னு தான் நான் சொல்றேன். பாப்பம்மா சொல்றத மட்டும் செஞ்சா போதும். இப்படி வாங்க. யாரு? நான் இங்க தான் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் பேரு கார்த்திகா. முன்னாடின்னு சொன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி? நான் வந்து 2-3 மாசம் ஆயிருக்கும். வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். 3 வருஷமா இங்க தான். அப்போ நீ பாப்பம்மா வேலைக்கு வச்ச ஆள் இல்ல? ஆமா. எதுக்கு விட்டுட்டு போன? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான். ஒரு வேலைக்காரி வேணும்னு ரேவதி அக்கா சொல்லியிருந்தாங்க. இவங்க என்னோட சொந்தக்காரங்க. யாரு? கார்த்தி, நீயா? இரு, நான் வரேன். கார்த்தி, முத்துமணி, நீ? ஐயோ, இனிமே அப்படி கூப்பிட முடியாதுல்ல. நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. உன் உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, இல்ல இல்ல, ரேவதி அக்கா தான் கேட்டாங்க இங்க வேலைக்கு யாராவது வேணும்னு. இவங்க ஏன் சொந்தக்காரங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. வேலையெல்லாம் தெரியுமா? தெரியும். இதுக்கு முன்னாடி ஏதாவது வீட்ல வேலை செஞ்சிருக்கீங்களா? ஆமா, 2-3 வீட்ல வேலை செஞ்சிருக்கேன். இங்க அப்படி நிறைய வேலைலாம் இல்ல. நான் ஆபீஸ் போகும்போது பாட்டியை நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் என்ன? ஆ, சரி கார்த்திகா, நீ கூட்டிட்டு வந்தல, வேலைக்கு இருக்கட்டும். அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் கிச்சனை காமி. கொஞ்சம் நில்லுங்க. பேரு சொல்லல. மணி அம்மா. அவளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் இதாச்சும் சொல்றதுதான் வேலை. எனக்கு தெரிஞ்சு நீங்க போன ஜென்மத்துல ஜோசியக்காரியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல, என்னோட பாட்டி ஒரு ராணியா இருந்திருப்பாங்க. போடி, கிண்டல் பண்ணாத. எப்பவும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணாதான்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இல்ல, நான் இங்க வீட்டுல இருக்கேன். வீட்டுக்கு போறேன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல. திரும்பி வரணுமா? 1 வாரம் ஆகும். சரி, வெய், அப்பா வர்றாரு, நான் திரும்பி கூப்பிடுறேன். நீ கால் பண்ணாத, ஓகே? நீங்க எங்க போறீங்க? சீக்கிரமா கிளம்புவேன்னு நேத்து சொல்லவே இல்லையே. ஆமா, சொல்லல. இப்ப அதால என்ன பிரச்சனை? பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி ஆகல, அதுதான் பிரச்சனை. நீங்க எப்பவும் 10 மணிக்கு மேல தானே ஆபீஸ்க்கே போவீங்க? அது பரவாயில்ல, பிரேக்ஃபாஸ்ட் நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம். எங்க போறீங்க 2 பேரும்? எதுவும் முக்கியமான வேலையா? டேய், இன்னைக்கு தானே அந்த கார்த்திகையன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கான். வீடு கொடுக்க மாட்டேன்னு நாம சொல்லியிருந்தாலும் ஒருவேளை நேர்ல வந்துட்டா இங்க வச்சு எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம்ல. அதனால
2 நாளைக்கு வேற எங்கேயாவது தங்க போறோம். ஐயோ, எங்களையும் இவனையும் தனியா விட்டுட்டான். கண்டிப்பா அவரு வரமாட்டாரு. ஒருவேளை வந்தாலும் நாங்க இல்லன்னு சொல்லி அமுச்சு வச்சிருங்க. 1 வாரம் கழிச்சா திரும்ப வரும்னு சொல்லிடுங்க. அட்வான்ஸ் திரும்ப வேணும்னு ஏதாவது சொன்னா அவரோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்க பொம்பளைங்க மட்டும் இருக்கும்போது அவர் தேவையில்லாம பேசாம போயிடுவாரு. அவரை பார்த்தாலே தெரியுது அவரு ஒரு முரட்டுத்தனமான ஆளுன்னு. அவர் எங்களை அடிக்க ஏதாவது பண்ணிடுவாருங்களாங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது மேலங்குளம். இது அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட திறமலாம் இந்த இடத்துல வேலை செய்யாத. நீ பயப்படாத, அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடும். சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். ஏதாவது தேவை இருந்தா மஹியண்ண நம்பருக்கு கூப்பிட்டா போதும். என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். படப்படம். வணக்கம். அப்படி நான் கிளம்பலாமா? எங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அதுக்காக கிளம்பலையா நீங்க? இல்ல, நாங்க வேற ஒரு வேலையா கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்? மிஸ்டர் கார்த்திகேயன், உங்களுக்கு நான் வீடை விற்கிறதா இல்ல. போன்ல பேசும்போது நான் அந்த விஷயத்தை கிளியரா சொன்னனே. அப்படி இல்லையே ராஜேந்திரன். அக்ரிமெண்ட்ல என்ன இருந்தாலும் இப்ப என்னோட முடிவு இதுதான். நான் உங்களுக்கு வீடு விற்கிறதா இல்ல. அட்வான்ஸா கொடுத்த 50 லட்சத்தையும் அதுக்கான வட்டியையும் நான் செக்கா கொடுத்துறேன் இப்பவே. அதை வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. கார்த்திகேயா, மேலக்குள வீட்டை எதுவும் பண்ண முடியாது. செக்கை வாங்கிட்டு சீக்கிரமா பேசாம கிளம்பு. அப்புறம் உன் ஓனர் அம்மாட்ட சொல்லு, இந்த மேலங்குளத்துல காலை வைக்கிறதுக்கு அவ இன்னொரு ஜென்மம் எடுத்த கூட முடியாதுன்னு சொல்ல. வாடா. ஒழுங்கு மரியாதையா சொல்றத கேளு. சீக்கிரமா வந்து வண்டியில ஏறு. இன்னைக்கு 12 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன், புரியுதா? டேய், உன்கிட்ட தான் நான் சொன்ன வீடை விக்கலன்னு. வெளியில போடா. இந்த கார்த்திகேயன் கிட்டயே கட்டளை போடுறியா? ஏய், தேவலமா ரவுடித்தனமா பண்றா. ஆமாண்டா, ரவுடித்தனம் தான். இந்த கார்த்திகேயன் சொல்றேன், ஒழுங்கா கேட்டு நடந்துக்கணும், புரியுதாடா? என்ன பண்றீங்க நீங்க? மா, போலீஸ் கூப்பிடுமா? பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு இடையில சின்னவங்க பேசக்கூடாது, புரியுதாடா? வாய மூடிக்கிட்டு நிக்கணும். ஏய், சத்தம் கேட்க கூடாது. கேட்டா வாய உடைச்சிருவேன். உங்க பொண்டாட்டி முன்னாடி இதுக்கு மேலயும் அசிங்கப்படணுமா? சொல்லுங்கடா. என்கிட்ட அடிய வாங்கி நீங்க 2 பேரும் உயிரை விட போறீங்களா, இல்ல வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி தரீங்களா? மரியாதையா சொல்லுங்கடா. சைன் போட்டு தரேன். எங்க இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்? இதோ இதுல இருக்கு.
நடங்கடா. ஒழுங்கா துள்ளாம வாங்கடா. வாங்கடா வண்டியில. ஏறுங்கடா. தூக்கி உள்ள போடுங்கடா. ஏறுடா. போ. போடா. வெளிய உட்காரா. இறங்குங்க. இங்க ஒரு சின்ன சடங்கு இருக்கு. என்ன பாக்குற? இறங்குடா. வாங்க. இங்க பாரு, போலீஸ்காரங்களை பார்த்த உடனே ஓவரா நடிக்காம ஒழுங்கா கூட வா. ஐயோ உத்தமன் சார், எங்களை நீங்க குழப்பாதீங்க. மந்திரியோட ஆளு, எம்எல்ஏவோட ஆளுன்னு சொல்லி உங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிடுவீங்க நீங்க சொல்றத செய்யறதுக்கு. அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் யாரும் இருக்க மாட்டீங்க. அப்ப நாங்க பாவம் போலீஸ்காரங்க தனியா சிக்கிடுவோம். அதனால எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சார். எஸ், கம் இன். வணக்கம் சார். சார், நான் உங்ககிட்ட காலையில சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் சார் அந்த பார்ட்டி. உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன பிரச்சனை? சார், இவர் கொஞ்சம் ரவுடிங்களை கூட்டிக்கிட்டு பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டார் சார். வீட்டில் இருக்க ஆட்களை பயமுறுத்துறாரு. என் பையனை போட்டு அடிச்சாங்க சார். எங்க 2 பேரையும் கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க சார். எப்படி இருந்தாலும் ஏதாவது ரவுடிங்க கிட்ட இல்ல உங்களை கூட்டிட்டு வந்தது, என்கிட்ட தான். அதுக்கு அர்த்தம் அவரு உங்களை தாக்க எந்த எண்ணமும் இல்லைங்கிறத. தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை அவருக்கு முன்னாடி இருக்கு. அதை முடிக்கிறத தவிர அவருக்கு வேற சொல்யூஷனும் இல்லை. இந்த அக்ரிமெண்ட் நீங்க யாராவது ரெடி பண்ணதா? சார், நான் சைன் பண்ண டாக்குமெண்ட் தான் அது. எதுக்காக சைன் பண்ணீங்க? சார், என்னோட வீடு விற்கிறதுக்கான ஒப்புதல் தான் அது. இதுல சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறது நீங்க தானே? ஆமா சார். இந்த ஆதாரப்படி 50 லட்சம் ரூபாய் நீங்க இவங்க கிட்ட அட்வான்ஸா வாங்கியிருக்கீங்க. அது உண்மை தானே? ஆமா சார். அதுக்கு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலையே? இல்ல. இந்த அக்ரிமெண்ட்ல எழுதியிருக்கிறபடி எப்ப கேட்டாலும் அந்த இடத்த நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஆமா. ஆனா வேற சில பிரச்சனை இருக்கு சார். வேற என்ன பிரச்சனை? அக்ரிமெண்ட் சைன் பண்ணி காசையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்காம இருக்கிறது பொறுக்கித்தனம் தானே? உண்மையிலேயே இதான ரவுடிசம்? சார், அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பிரச்சனையில இருக்கு. என்ன பிரச்சனை? எங்க பாட்டிக்கு அதுல தங்கறதுக்கான உரிமை இருக்கு. விக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த அக்ரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வேற ஒருத்தர் கூட பண்ண அக்ரிமெண்ட் எங்க கிட்ட இருக்கு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இவங்க கிட்ட அதை சொன்னீங்களா? இல்ல. அப்போ இது ஒரு சீட்டிங் கேஸ். இடத்து மேல இருக்கிற பிரச்சனையை மறைச்சு வச்சு இன்னொருத்தருக்கு விற்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? சார்,
நிஜமாவே நாங்க மறந்துட்டோம் சார். மறந்து போச்சுன்னு சொல்றதுனால நீங்க பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடாது. அதனால நீங்க இப்போ ஒன்று செய்யணும். டாக்குமெண்ட்டை இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஆனா சார், இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கேன். இனி நான் வேற மாதிரி பேசுவேன். சீட் பண்ணதுக்கு நீங்க உள்ள போறீங்களா இல்ல இந்த இடத்த பதிவு பண்ணி கொடுக்குறீங்களா? சார், வேற ஒரு அக்ரிமெண்டோட காப்பி எங்க கையில இருக்கு. அதெல்லாம் பழைய டேட்டை வச்சு அப்புறமா ரெடி பண்ணதுன்னு யாருக்கு தான் தெரியாது. ஏண்டா டேய், இந்த மாதிரி எத்தனை கேஸை நாங்க தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நீங்க மனப்பூர்வமா ஏமாத்தின கேஸ்ன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் சொல்லுங்க, உள்ள போறீங்களா இல்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்களா? சரி சார், நீங்க சொன்னதுனால நாங்க ஒத்துக்கிறோம். சரி, இடத்த பதிவு பண்ணி தர தயாரா இருக்காங்க. இன்னைக்கே முடிச்சிடலாம். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் இப்படி ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சா அது நல்லாவா இருக்கும்? சரி போங்க. நான் வரேன் சார். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பார்த்துருக்கோம். இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாவது காட்டிட்டாரா பாரு. இல்ல நன்றி கேட்டவன். நீங்க யார பத்தி நான் சொல்றீங்க? உள்ள போலீஸை பத்தி தான். வேற யார பத்தி? சும்மா இல்ல, போலீஸ்காரனை நம்ப கூடாதுன்னு எல்லாரும் சொல்றத. அது சரிதான். நாம இன்னும் பெரிய கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. அவருக்கு முன்னாடியில இருந்து நம்ம மேல ஏதோ கோவம் இருக்கு. இவன் தான் இந்த கார்த்திகையை நிறைய காசு கொடுத்துருப்பான். இல்லைன்னா எப்படி இவ்வளவு சேஞ்சு? நம்மளை யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துட்டாரு. அண்ணா, அந்த டிஓஎஸ்பி காசெல்லாம் வாங்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வேற என்னவோ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன்னு தெரிஞ்ச உடனே நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நம்ம ஆபீசர் தானே, நம்ம பக்கம் நிப்பார்னு நினைச்சேன். ஆனா அவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைச்சே பார்க்கல. சே, அது ஏதாவது ஆகட்டும் மகிழ்ன. நம்ம விஷயம்தான் கஷ்டம். ரொம்பவே அசிங்கமா போச்சு. கார்த்திகேயன் சொன்னப்ப கேட்காம நாம அந்த வீடை எழுதி கொடுத்திருந்திருக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.